உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாத பலன்கள் 12 ராசிகளுக்கும் ஏற்கனவே சொல்லியாச்சு. அந்த 12 ராசிகளில் 3 ராசிகள் தான் இந்த மாதத்தில் அவங்களுடைய மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்து வெளியில வந்து, அவங்களுடைய கடன்ல இருந்து வெளியில வந்து பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய யோகம் வாய்ப்பு அவர்களுக்குத்தான். அது 3 ராசிக்காரர்களுக்கு. ஒன்று கன்னி ராசி, 2வது பாத்தீங்கன்னா விருச்சக ராசி, 3வது மகர ராசி. எனக்கு பிடித்த மகத்தான மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு தான் அந்த யோகம். அப்போ மகர ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பயிற்சி ஆயிட்டாங்க. உங்களுடைய ராசியிலிருந்து 3வது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு பிடித்த சனி பகவான் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து, அந்த பிரச்சனைகளை அனுபவமாக மாற்றி, அந்த அனுபவத்தை நீங்க 100 வருஷம் வாழ்ந்தாலும் அந்த 100 வருஷமும் அந்த அனுபவம் உங்களுக்கு தவறான பாதையில போகாத அளவுக்கு நிறைஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட அனுபவத்தை உங்களுக்கு அந்த சனி பகவான், நீங்க திரும்பின தசை பூராம் எந்தெந்த விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தீர்களோ எல்லா விதமான பிரச்சனைகளிலும் சனி பகவான் உள்ள இருந்து உங்களுக்கு அதனுடைய அனுபவத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போயிருக்கிறாரு. அந்த 3ஆம் இடத்துக்கு போன சனி பகவான் உங்களுக்கு முற்றிலும் நல்லதே செய்வார். அது போக உங்களுக்கு உங்களுக்கு ராசிக்கு அதி நட்பு கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருவுடைய வீட்டில் உச்ச பலம். இது 2வது யோகம். உங்களுக்கு அதி நட்பு கிரகம் எதுனா சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில், உங்களுக்கு கௌரவ ஸ்தானத்தில் உச்ச பலமா இருக்கிறார். இது போக உங்களுக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான். அந்த குரு பகவான் ஆப்பட்டது 9ஆம் பார்வையாக உங்க ராசியவே பார்க்கிறார். அப்ப உங்களுடைய ராசியை குரு பார்ப்பதால் உங்களுடைய ராசி புனிதமடைந்து, அந்த ராசியுடைய அதிபதி சனி பகவான் குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கல. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட, நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய முக்கியமான விஷயங்களே அந்த சுக்கிர பகவான் செஞ்சு கொடுப்பாரு. நீங்க கார் வாங்கணுமா வாங்கலாம், பங்களா கட்டணுமா கட்டலாம், வெளியூருக்கு டிராவல் பண்ணணுமா, நீங்க வெளிநாடு டூர் போகணுமா தாராளமாக போகலாம். மனசுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியையும், வாழ்க்கையில கடந்த காலங்கள்ல எவ்வளவோ வேதனை, எவ்வளவோ சங்கடங்கள், எவ்வளவோ குழப்பங்கள், மன நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பீரியட்ல தான் ஒரு தெளிவும், ஒரு சந்தோஷமும், ஒரு மன நிம்மதியும், இதற்கு மேல என்னால வாழ்ந்து காட்ட முடியும், நான் சம்பாதிக்க போறேன், எனக்கு அந்த தைரியம் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துவது அந்த சுக்கிர பகவான் தான். அது மட்டும் இல்ல, மகர ராசியில பிறந்து குடும்பத்துல பாதிக்கப்பட்டு குடும்பமாகவே இல்லாமல் எவ்வளவோ சோதனைகளை சந்திச்சு வாழ்க்கையுமே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அது போக உங்களுக்கு அமைய வேண்டிய வாழ்க்கையும் அமையாம போச்சு. இப்ப நீங்க போய் ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு பிடிச்சிருந்து
அந்த பொண்ணு நிச்சயம் பண்ணி ஒரு 10 பேர் சேர்ந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சாங்க. அந்த கல்யாணமும் நடக்கல. நீங்க நிச்சயம் பண்ண பொண்ணும் உங்களுக்கு கிடைக்கல. இதெல்லாம் எவ்வளவு மன வேதனையை உங்களுக்கு கொடுத்துருக்கும். அது எல்லா விஷயத்திலிருந்து இப்ப மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகிறது. அப்ப உங்களுக்கு அந்த பொண்ணு கிடைக்கலையா, அந்த பொண்ணே உங்களை ஒரு நாள் பார்த்துச்சுன்னா உங்களை பார்த்து பொறாமைப்படும், பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நீங்க நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அப்ப நீங்க நினைப்பீங்க அந்த வாழ்க்கை எனக்கு அமையாம போனதே கரெக்டு. இந்த பீரியட்ல உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்குதுன்னா அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை அந்த சுக்கிர பகவான் கொடுக்க போகிறார். அது மட்டும் இல்ல, அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியவே பார்க்கிறார். அப்ப ஆன்மீக சிந்தனை ஏற்படும். உங்களுடைய மனசுக்கு நல்ல தெம்பு, நல்ல தைரியம் வரும், நல்ல தன்னம்பிக்கை வரும். நம்ம வாழ்க்கையில நாம கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை நம்ம செய்ய போறோம், இது நம்மளுக்கு ஒத்து வருமா அப்படின்னா கண்டிப்பா ஒத்து வரும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில படிப்படியாக நீங்க முன்னேற போறீங்க. படிப்படியாக கஷ்டப்பட்டு முன்னேறி நீங்கள் உங்களுடைய இலக்கை அடைய போகிறீர்கள். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கவர்மெண்ட்ல நல்ல பதவி கிடைக்கும். ஒரு கோயில்ல தர்மகர்த்தாவா கண்டிப்பா பதவி கிடைக்கும். ஏன்னா குரு உங்க ராசியை பார்க்கிறார் இல்லையா, அதன் மூலியமாக. அது போக உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். அப்ப இந்த சப்போர்ட்னாலையும் இந்த கவர்மெண்ட்ல உங்களுக்கு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது அப்படிங்கிறதுனாலையும் கண்டிப்பா உங்களுக்கு மனசுல ஒரு ஆறுதலும், ஒரு சந்தோஷமும், ஒரு மன நிம்மதியும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ உங்களை யார் யாரெல்லாம் கேலி பேசினார்களோ, யார் யாரெல்லாம் உங்களால இனிமேல் வாழ முடியாது அப்படின்னு நினைத்தார்களோ, யாரெல்லாம் நீங்க கீழே விழுகணும், நீங்க எந்திரிக்க கூடாது அப்படின்னு நினைத்தார்களோ, அவர்களுக்கு முன்னாண்ட அவங்களே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, மூக்கு மேல் விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து காட்டப் போகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா அழகா இருக்கும், அற்புதமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை அவங்க எல்லாமே பார்த்து பொறாமப்படுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் உயரப் போகிறீர்கள். இது நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம கூட இருக்கலாம், கண்டிப்பாக இது நடக்கும். மகர ராசிக்காரர்கள், நீங்கள் தலையெடுத்து நீங்கள் சம்பாதனை பண்ணி பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. அப்ப அந்த வாய்ப்பு மூலியமாக நீங்க வெளிநாடும் சரி வெளியூரும் சரி நீங்க போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிசினஸும் பண்ண முடியும். உங்களுக்கு வெளிநாட்டுல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், ஒரு பிசினஸ் வாய்ப்புகள் கிடைக்கும். அதுபோக வெளிநாட்டுல உள்ளவங்க, இப்ப ஜப்பான் இருக்கிறாங்க, இந்தோனேஷியாவில் இருக்கலாம், சுவிட்சர்லாந்துல இருக்கலாம், கனடாவில் இருக்கலாம், ஆஸ்திரேலியா இருக்கலாம். இது மாதிரி வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு அவங்க வேற கண்ட்ரிக்கு வேலைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்க கண்ட்ரிலேயே பிசினஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே கண்ட்ரியில சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே கண்ட்ரியில சிட்டிசன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். இது மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே கிடைச்சு உங்களுடைய மனம் குளிர்ந்து மனம் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நல்லபடியாக வாழப்போகிறீர்கள். இது மட்டும் இல்லைங்க, கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன ஆம்பிஷனாக இருந்ததோ அந்த ஆம்பிஷனையும் சக்சஸ் பண்ணுவீங்க. மகர ராசியில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருபாலருக்கும் நான் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க இருபாலரும் கண்டிப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கிறீங்க, அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி நல்ல வாழ்க்கை வாழ போறீங்க. திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், மறு வாழ்க்கை அமையும், மக்களால் நல்ல சந்தோஷம் கிடைக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய தலையெழுத்து பற்றி சொல்லும். அதனால நீங்க ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.